புத்திர காமேஷ்டி யாகத்தின் இறுதியில் யாகத்தின் வேள்வியில் இருந்து ஒரு பிரகாச மூர்த்தி தோன்றினார். அந்த பிரகாச மூர்த்தி தசரதரிடம் ஒரு கலசத்தை கொடுத்தார். பிரகாச மூர்த்தியிடம் இருந்து பெற்ற கலசத்தில் அமிர்த நீர் இருந்தது. அந்த அமிர்த நீரை தசரதரிடம் அவருடைய 3 மனைவிகளுக்கும் தருமாறு சிருங்க ரிஷி கூறினார். தசரதர் கலசத்தில் இருந்த அமிர்தத்தில் பாதியை தன் முதல் மனைவி கௌசலைக்கு கொடுத்தார். மீதி இருந்த பாதியை கைகேயி சுமத்ரைக்கு பாதியாக பிரித்து கொடுத்தார் தசரதர். மூவரும் அருந்திய பிறகு பாத்திரத்தில் ஒட்டியிருந்த சிறிதளவு அமிர்தத்தை மீண்டும் கௌசலைக்கு கொடுத்தார் தசரதர். அப்போது சங்கு முரசுகள் முழங்க 1 வருடமாக நடைபெற்ற யாகம் இனிதே நிறைவேறியது. யாகத்தில் ஈடுபட்ட அந்தணர்களுக்கும் வேதியர்களுக்கும் பொன் பொருள் பட்டாடைகள் கொடுத்து அனைவரையும் அனுப்பி வைத்தார் தசரதர். பின் வசிஷ்டரையும் சிருங்க ரிஷியையும் வணங்கி மரியாதை செய்து அவர்களை வழியனுப்பி வைத்தார் தசரதர். சில நாட்கள் கழித்து மகாராணிகள் மூவரும் கருத்தரித்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் மூவரும் இறைவனுக்கு வழிபாடுகள் செய்த வண்ணம் இருந்தனர். சில நாட்கள் சென்றது. சித்திரை மாதம் வளர்பிறை நவமி கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தன்று கௌசலைக்கு குழந்தை பிறந்தது. அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தில் கைகேயிக்கு குழந்தை பிறந்தது. அதற்கு அடுத்த நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் சுமத்ரா தேவிக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். தமக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டதும் மகிழ்ந்த தசரதன் 7 ஆண்டுகளுக்கு குடிமக்கள் செலுத்த வேண்டிய வரி பணத்தை கட்ட வேண்டாம் என்று அறிவித்தார். தன் நாட்டின் தானிய கிடங்குகளையும் கருவூலத்தையும் திறந்துவிட்டார். யார் வேண்டுமானாலும் தங்களுக்கு தேவையானதை எடுத்து செல்லலாம் என்றும் அறிவித்தார் தசரதர். அரண்மனையில் அன்னதானமும் கோதானமும் வஸ்திர தானமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. 3 வேளைகளிலும் கோவில்களில் அலங்கார ஆராதனைகள் செய்ய தசரதர் உத்தரவிட்டார். இளவரசர்கள் பிறந்ததை நாட்டு மக்கள் 12 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடினார்கள். தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வசிஷ்ட முனிவரை தசரதர் அழைத்தார். ஓவியத்தின் அழகை போல் கரிய திருமேனியுடைய கௌசலையின் குழந்தைக்கு ராமன் என்று பெயரிடுவதாக வசிஷ்டர் அறிவித்தார். விரதத்தை கடைபிடித்து மெய் வழியை காட்டக்கூடிய கைகேயிக்கு பிறந்த குழந்தைக்கு பரதன் என்று பெயரிடுவதாக வசிஷ்டர் அறிவித்தார். சுமத்ரைக்கு பிறந்த 2 குழந்தைகளில் முதல் குழந்தைக்கு தேவர்கள் வாழவும் அசுரர்கள் அழியவும் யாராலும் வெல்ல முடியாத புகழுடைய இக்குழந்தைக்கு லட்சுமணன் என்று பெயரிடுவதாக வசிஷ்டர் அறிவித்தார். பின் முத்து பிரகாசிப்பது போல முகத்துடனும் தீமையை அழிக்கும் தகுதி பெற்ற 2ஆம் குழந்தைக்கு சத்ருக்கன் என்று பெயரிடுவதாக வசிஷ்டர் அறிவித்தார். ராஜகுமாரர்கள் 4 பேரும் இனிதே வளர்ந்தார்கள். குழந்தைகள் 4வருக்கும் 5 வயது ஆனதும் தசரதர் வசிஷ்டரிடம் சென்று 4 குமாரர்களுக்கும் வேதங்கள் மற்றும் எல்லாவிதமான கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். 4 குழந்தைகளும் கல்வியுடன் யானை, குதிரை, தேர் பயிற்சிகளுடன் வில் பயிற்சியும் வசிஷ்டரிடம் பயின்றார்கள். ராமரும் லட்சுமணனும் ஒருவரையொருவர் பிரியாமல் காடு, மலை, நதி என எங்கு சென்றாலும் சேர்ந்தே இருந்தார்கள். அதுபோலவே பரதனும் சத்ருக்கனனும் சேர்ந்தே இருந்தார்கள். இக்காரணத்தால் மக்கள் அனைவரும் ராம லட்சுமணன் என்றும் பரதன் சத்ருக்கனன் என்றும் அழைக்க ஆரம்பித்தார்கள். இளவரசர்கள் 4வரும் கௌசலை, கைகேயி, சுமித்ரை மூவரையும் பாகுபாடு பார்க்காமல் தங்கள் தாய் போல இஷ்ட தெய்வம் போல் வணங்கி வந்தார்கள். ராமர் தன் தம்பிகள் மூவரிடமும் தந்தைக்கு நிகராக நடந்து கொண்டார். அவருடைய தம்பிகள் மூவரும் ராமனை தந்தைக்கு நிகராகவே கருதி மரியாதை செய்தார்கள். ராமருக்கு 12 வயது பூர்த்தி அடைந்தது. ஒரு நாள் தசரதர் அரசவையில் இருக்கும்போது அங்கு விஸ்வாமித்திர மகரிஷி வந்தார். அவரை வரவேற்ற தசரதர் அவருக்கு ஏற்ற சிம்மாசனத்தில் அவரை அமர வைத்து மரியாதை செய்து வணங்கினார். பின் தசரதர் விஸ்வாமித்திரரிடம் ராஜ்யத்தில் உள்ள அனைத்தையும் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.
தாங்கள் ஆணையிடுங்கள், அதனை நிறைவேற்ற நான் காத்திருக்கின்றேன் என்று கூறினார். அதற்கு விஸ்வாமித்திரர், உலக நன்மைக்காக உத்தம யாகம் ஒன்று செய்யப் போகின்றேன். யாகத்தில் மாமிசத்தையும் இரத்தத்தையும் போட்டு யாகத்தை பாழ்படுத்த மாரீசன், சுபாகு என்னும் 2 அரக்கர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். என்னுடைய தவ வலிமையால் அவர்களை என்னால் சுலபமாக அழிக்க முடியும். ஆனால் மேலான லட்சியம் ஒன்றின் காரணமாக என் தவ வலிமையால் அவர்களை அழித்து என் தவ வலிமையை நான் இழக்க விரும்பவில்லை. யாகம் செய்யும்போது அதை காவல் காக்க போர் வீரன் ஒருவன் தேவைப்படுகிறான். சாமானிய வீரனால் யாகத்தை காவல் காக்க முடியாது. யாகம் முடியும் வரை 10 நாட்கள் உன்னுடைய புதல்வர்களில் ராமனை அனுப்பி வை. ராமனுக்கு ஒன்றும் நேராதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் விஸ்வாமித்திரர். இதனை கேட்ட தசரதர் நிலை குலைந்து போனார். சிறிது நேரம் அமைதியான தசரதர் பின் தடுமாற்றத்துடன் விஸ்வாமித்திரருக்கு பதில் கூறினார். ராமர் மிகவும் சிறியவன். ராமனுக்கு போர் செய்த அனுபவம் ஒன்றும் இல்லை. பாலகனான அவனால் அரக்கர்களை எவ்வாறு எதிர்க்க இயலும்? ஆகவே நானே தங்களுடன் வந்து யாகம் முடியும் வரை காவல் காத்து அரக்கர்களை அழிக்கின்றேன் என்றார் தசரதர். இதனை கேட்ட வசிஷ்டர் தசரதனிடம், இந்திரனுக்கு நீ உதவி செய்வதற்காக அசுரர்களை அழித்து அவர்களை வெற்றி கொண்டது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இப்போது இந்த அரக்கர்களை அழிக்க உன்னால் இயலாது தசரதா. இது ராமனால் மட்டுமே முடியும். உன்னுடைய புதல்வர்களுக்கு வரும் பெருமைகளையும் சிறப்புகளையும் நீ தடுத்து விடாதே. விஸ்வாமித்திரருடன் உன் புதல்வர்களை அனுப்பி வை, அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறினார் வசிஷ்டர். அதற்கு தசரதர், ராமன் 4 சகோதரர்களிலும் தர்மத்தை கடைபிடிப்பதில் மூத்தவனாக இருக்கின்றான். அவன் மீது மிக அதிகமாக நான் பிரியம் வைத்திருக்கிறேன். நான் எப்படி இந்த குழந்தையை தருவேன் என்று மீண்டும் மீண்டும் ராமனை அனுப்ப மறுத்தார். பின் யாகத்தை பாழ்படுத்த நினைக்கும் மாரீசன், சுபாகு என்ற அரக்கர்கள் யார் என்று தசரதர் விஸ்வாமித்திரரிடம் கேட்டார். அவர்கள் ராவணனுடைய ஆட்கள் என்று விஸ்வாமித்திரர் சொன்னார். அதை கேட்டதும், அப்படியென்றால் நான் ராமனை நிச்சயம் அனுப்ப மாட்டேன் என்று உறுதியாக கூறினார் தசரதர். இதை கேட்ட விஸ்வாமித்திரர் தசரதரிடம், உன்னுடைய ரகு குலத்தை பற்றி கூறுகிறேன் கேள் என்று சொல்லி கூற ஆரம்பித்தார். கௌத்சர் என்ற மகரிஷி தனது குருகுல கல்வி முடிந்தவுடன் தனது குருவான வரதந்துவிடம் தங்களுக்கு குருதட்சணை என்ன தர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவருடைய குரு, நீ நன்றாக படித்தாய், அதுவே எனக்கு திருப்தி, அதுவே போதும் என தட்சணை வாங்க மறுத்துவிட்டார். ஆனால் கௌத்சர் தன் குருவிடம், தாங்கள் எது வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று மீண்டும் மீண்டும் கேட்டார். அதனால் குருவும் அவரிடம் 14 கோடி வராகன் கொண்டு வா என்று ஒரு வார்த்தை கூறிவிட்டார். உடனே கௌத்சர் ரகு மகாராஜாவிடம் இதை கேட்கலாம் என்று வருகிறார். இந்த ரகு மகாராஜா அப்பொழுதுதான் உலகத்தையெல்லாம் வெற்றி கொண்டு விஸ்வஜித் என்கிற யாகம் செய்து வெற்றி கொண்ட அனைத்து செல்வத்தையும் தானம் செய்துவிட்டார். அதனால் இப்போது அவரிடம் எதுவும் இல்லை. அதனை கண்ட கௌத்சர் திரும்ப செல்ல முனைந்தார். இதனை கண்ட ரகு மகாராஜா அவரிடம், என்ன வேண்டும் தங்களுக்கு? ஏன் அரண்மனை வரை வந்துவிட்டு திரும்ப செல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு கௌத்சர், எனக்கு 14 கோடி வராகன் தேவைப்படுகிறது. அதை தங்களிடம் யாசிக்கலாம் என்று நான் வந்தேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் இருந்த செல்வம் எல்லாவற்றையும் தானம் செய்துவிட்டீர்கள் என்பதை அறிந்து நான் திரும்ப போகிறேன் என்றார். அதற்கு ரகு மகாராஜா அவரிடம், இன்று ஒரு நாள் இங்கு தங்குங்கள், நான் நாளை நீங்கள் கேட்டதை தருகிறேன் என்று கூறி கௌத்சரை அங்கு தங்க வைத்தார். பின் நாம் நாளை குபேரன் மீது படையெடுப்போம் என்று முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு உறங்கச் சென்றார். இதனை அறிந்த குபேரன், ரகு மகாராஜா படையெடுத்தால் அவரை எதிர்ப்பது கடினம். இந்திரனுடைய வஜ்ராயுதமே ரகுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாம் என்ன செய்ய முடியும் என்று கருதி
14 கோடி வராகனுக்கு மேலாகவே இரவோடு இரவாக ரகுவின் கஜானாவில் மழையாக பொழிந்துவிட்டார் குபேரன். அடுத்த நாள் காலையில் இதை அறிந்த ரகு மகாராஜா கவுத்சரிடம் இதை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அதற்கு கவுத்சர், இவை அனைத்தும் எனக்கு வேண்டாம். நான் கேட்ட 14 கோடி வராகன் மட்டும் எனக்கு போதும். அதனை என் குருவிற்கு தரவேண்டும் என்று அதனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றார். தன்னிடம் இல்லாத போதும் ரகு மகாராஜா கேட்டதை கொடுத்தார். ஆனால் நீயோ என்ன வேண்டுமோ கேளுங்கள், செய்கிறேன் என்று கூறினாய். பின் நான் கேட்ட ராமனை கையில் வைத்துக்கொண்டு தர மறுக்கிறாய். உன்னுடைய ரகு குலத்தில் பிறந்த உனக்கு இது அழகா? நான் வருகிறேன் என்று கோபமுடன் புறப்பட்டார் விஸ்வாமித்திரர். இதை கண்ட வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் செல்வதை தடுத்து நிறுத்தி தசரதருக்கு அறிவுரை கூற ஆரம்பித்தார். வசிஷ்டர் தசரதனிடம், தாங்கள் தர்மிஷ்டன் என்று பெயர் பெற்றவர். வாக்கு கொடுத்துவிட்டு அதனை மீறுதல் கூடாது. கொடுத்த வாக்கினை காப்பாற்றவில்லை என்றால் இதுவரைக்கும் தாங்கள் சேர்த்த புண்ணிய பலன்கள் எல்லாம் போய்விடும். விஸ்வாமித்திரரை பற்றி தாங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் அரசராக இருந்தபொழுது 500 அஸ்திரங்களை பற்றி முழுமையாக தெரிந்தவர். மேலும் அவர் பரமேஸ்வரனை தவம் செய்து பல அஸ்திரங்களை பெற்றுள்ளார். அவர் தனக்கு தெரிந்த அனைத்தையும் ராமனுக்கு உபதேசிப்பார். தனது யாகத்தை தானே காக்கும் திறமை உள்ளவர் விஸ்வாமித்திரர். ஆனாலும் அவர் ராமனை தனது யாகத்துக்கு பணிவிடை செய்ய கேட்கிறார். இதன் வழியாக அரச குமாரனாக இருக்கும் ராமனுக்கு வாழ்க்கை பயிற்சியை கொடுக்க விஸ்வாமித்திரர் முடிவெடுத்திருக்கின்றார். விஸ்வாமித்திரரின் பாதுகாப்பில் இருக்கும்போது ராமனுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ராமனை விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வையுங்கள் என்று தசரதனுக்கு வசிஷ்டர் எடுத்து கூறினார். வசிஷ்டர் கூறியவைகளை கேட்ட தசரதர் மனம் தெளிந்தது. பின் தசரதர் ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து வர கட்டளையிட்டார். நடந்ததை அறிந்த கௌசலை ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து வந்தாள். ராமனுக்கு புதிதாக வந்த கடமையை தசரதர் எடுத்து விளக்கினார். ராமன் தன் தந்தையின் ஆணையை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டான். தசரதர் ராமர் லட்சுமணனின் கைகளை பிடித்து, ராமன் லட்சுமணன் இருவரும் இணை பிரியாதவர்கள். நான் பல ஆண்டுகள் தவமிருந்து யாகம் செய்து பெற்ற குழந்தைகள் இவர்கள். என் உயிராக இருக்கும் இவர்களை தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். இவர்களை பாதுகாத்து தாங்கள் தங்களுடைய யாகம் முடிந்ததும் என்னிடம் திரும்பவும் ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு தழுதழுத்த குரலில் கூறி தன் 2 மகன்களையும் விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்தார் தசரதர். அப்போது சங்கு வாத்தியம் முழங்கியது. வானத்தில் இருந்து புஷ்ப மாறி பொழிந்தது. விஸ்வாமித்திரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பின் ராமர் லட்சுமணன் இருவர்களும் விஸ்வாமித்திரரை வணங்கி அவரை பின்தொடர்ந்தார்கள்.